ஹாய் விவாஸ், நம்ம பிகோர் சன்ரைஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நான் உருளைக்கிழங்கு பட்டாணி வச்சு ஒரு கிரேவி செஞ்சு காட்ட போகிறேன். அதுக்கு பாருங்கள், உருளைக்கிழங்கு ஒரு 15 எடுத்து வேக வச்சு உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டி பீஸாக. பட்டாணி, பச்சை பட்டாணி நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சாச்சு. தக்காளி ஒரு 2 தக்காளி பொடிப்பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அதுக்கு தேவையான பேஸ்ட்டு என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் ஓனாக ப்ரிப்ரேஷன் பண்ணது அந்த இது மசாலா தூள் ப்ளஸ் தேங்காய், அப்புறம் 2 தக்காளி எல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். கிரேவி வரும்போது சூப்பராக டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக பாருங்கள், ரெடி பண்ணி வச்சாச்சு. கடாயை வச்சாச்சு கேஸில். கடாய் ஹீட் ஆகிட்டுருக்குங்க. பாருங்கள், ஆயில் விடுறேன் பாருங்கள். நாங்கள் எப்போவுமே நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்குவோம். நல்லெண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவியெல்லாம் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லெண்ணெய் செஞ்சுருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஆயில் விட்டாச்சு. கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு போட்டேன். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் வர மாதிரி கொஞ்சம் கேஸ் ஸ்லிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். இல்லாட்டி ரொம்ப ஒரு மாதிரி ஹீட் ஓவர் ஆச்சுன்னா கருகிரும். ஸ்லிம்மில் வச்சு பாருங்கள், ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே வெங்காயம் கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டேன். அதுவும் ஃப்ரை பண்ணுறேன் பாருங்கள், ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க, அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ பார்க்க முடியும். பாருங்கள், தக்காளி ஆட் பண்ணிட்டேன். அதுவும் ஃப்ரை ஆகிட்டுருக்கு. தக்காளி ஆட் பண்ணோடனே நம்ம அடுத்ததாக என்ன பண்ணணுன்னா உப்பு சேர்த்தணும். சரிங்களா? பாருங்கள், சால்ட்டு சேர்த்துறேன். கொஞ்சம் போல் சேர்த்திக்கோங்க, வேணும்னா தேவைப்படும் போது அப்புறம் பார்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் போட்டோன்னே எதுக்கும் சால்ட்டு உப்பு சேர்த்துறோன்னா உங்களுக்கு அப்போ தான் நல்லா ஃப்ரை ஆகும் தக்காளி. அதுக்காக தான். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வந்தீங்கன்னா தான் நம்ம சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வியூவர்ஸ். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி போட்டாச்சு. அதுவும் பாருங்கள் ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஃப்ரை ஆனால் ஸ்மெல் வரும். நல்லா அது ஸ்மெல் வரும்போது தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். கிரேவி நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இந்த கிரேவி உங்களுக்கு சாதத்துக்கு, சப்பாத்தி, அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி, தோசை எல்லாத்துக்கும் வச்சுக்கலாம். பூரி சூப்பராக இருக்கும். எதுக்கு வச்சு சாப்பிட்டிங்கனாலும் செம்மையாக இருக்கும். பாருங்கள், அப்படியே நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. இப்போ பச்சை பட்டாணி வேக வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது கூட ஆட் பண்ணிட்டேன். அதுவும் நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லா அப்படியே கிளறி விட்டுருங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுருந்தேன் குட்டி குட்டி பீஸாக. அதுவும் கூட ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், எல்லாம் ஆட் பண்ணி எல்லாமே உங்களுக்கு பார்க்குறக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. பார்க்கும்போதே குட்டீஸ்கெல்லாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்க சாப்பிடுவாங்க. நம்ம இது மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா பேஸ்ட்டு, அதை பாருங்கள் இது கூட ஆட் பண்ண போகிறேன். நல்லா பேஸ்ட்டு நல்லாயிருக்கு. கூட ஆட் பண்ணி அதுக்கு கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றிடுங்க. எவ்வளோ உங்களுக்கு கிரேவி கிரேவினா ஓரளவுக்கு கெட்டியாக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி விடாதீங்க, ஓரளவுக்கு கொஞ்சமாக. ஏன்னா பட்டாணி, உருளைக்கிழங்கு ஆல்ரெடி எல்லாமே வெந்து ரெடியாக தான் இருக்கு. இந்த மசாலா வேகணும், அதுக்கு தான் டைமு. பாருங்கள், மறுபடியும் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துறேன். அப்போலாம் கொஞ்சமாக தான் சேர்த்துனேன், அதனால் மறுபடியும் இப்போ கொஞ்சம் கூட ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், தண்ணி அளவாக தான் ஊற்றிருக்கேன். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த கிரேவி எப்படி ஃப்ரை ஆகிட்டு வருதுன்னா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், பெப்பர் சேர்த்திருக்கேன். நல்லாயிருக்கும். பெப்பரை கொஞ்சம் ஆட் பண்ணிட்டிங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பரு. நல்லா வெந்து வரும்போதும் உங்களுக்கு மேலே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. பாருங்கள், நான் அதிகமாக தண்ணியே சேர்க்கலை, அளவாக தான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் குயிக்காக உங்களுக்கு ரெடி ஆகும். நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா அப்புறம் வேறு லெவலில் போயிடும்.
பாருங்கள் கிரேவியாக வந்துட்டுருக்கு. ஓகே, நான் இப்போ மூடி வச்சிட்டேன். பாருங்கள் கிரேவி ஆகிட்டுருக்கு. அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் கிரேவி ஆகி சூப்பராக செம்மையாக வந்திருக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதை எடுத்து நீங்கள் எல்லாம் இதெல்லாம் செஞ்சு உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் இப்போ வாட்ச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் எங்கள் சேனலில் வர அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ்.